அதாவது மும்பையிலே மிக முக்கியமான நிறைய குடியிருப்புகள் இருக்கின்ற கிழக்கு பைகுல்லா என்ற இடம், அங்குதான் இந்த குடியிருப்பிலே இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 57 மாடிகள் கொண்ட குடியிருப்பு கட்டடம் முதல் காட்சிகளாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 52 மாடிகளில் 42வது மாடியில் தான் அந்த கட்டிட அந்த புளோர் அந்த தளத்தில் தான் 42வது தளத்தில் தான் தற்போது அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்துக்கு கடந்த 45 மணி நேரமாக 45 நிமிடங்களாக அந்த இடம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீயை அணைப்பதற்கான முயற்சிகள் தற்போது எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீயணைப்பு வாகனங்கள் தற்போது அந்த பல கட்ட ஏணிகளை கொண்ட வாகனங்கள் எல்லாம் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அதை வைத்து தீயை அணைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நேரலை காட்சிகள் முதல் காட்சிகளாக மும்பை பைகுலாவிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அந்த தளத்திலே 42வது தளத்தில் இருந்த மற்றவர்கள் எல்லாம் கீழ்த்தளத்திற்கு உடனடியாக கீழே வந்துவிட்டனர். பாதிப்புகள் உயிர் சேதம் எதுவும் இருக்காது என்ற வகையில் தான் முதற்கட்ட தகவல்கள் நமக்கு வந்திருக்கிறது. நீங்கள் தற்போது பார்க்கலாம் அந்த காட்சிகளை. அந்த கட்டிடத்தின் 42வது தளம், அங்கு உள்ள ஒரு வீட்டிலே மின் கசிவு அல்லது கேஸ் சிலிண்டர் இரண்டில் ஏதேனும் ஒன்றுதான் காரணமாக இருக்கும் என்று முதற்கட்ட தகவலாக தீயணைப்பு துறையினர் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தற்போது முதற்கட்டமாக அந்த தீயை அணைப்பதற்கான கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கு மேல் மாடியில் உள்ளவர்கள் எல்லாம் மற்ற கட்டிட வழியாக எமர்ஜென்சி ரூட் என்ற வகையிலே அந்த வழியாக தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இந்த கட்டிடம் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு 42வது மாடியில் மட்டும் அந்த தீ எரிந்து கொண்டிருப்பதால் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல அலுவலகங்கள் குடியிருப்புகள் அனைத்தும் இருக்கின்ற கட்டிடம் அது. எனவே அங்குள்ள மேல்தளத்தில் உள்ளவர்களையும் கீழே உள்ளவர்களையும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பரபரப்பாக சைரன்கள் ஒலிக்கப்பட்டு அவர்களெல்லாம் மிகவும் கவனமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அவசரமாக அந்த கீழே இருக்கின்ற காட்சிகள் எல்லாம் நமக்கு வர இருக்கின்றன சற்று நேரத்திலே. ஆனால் தற்போதைய நிலையில் உயிர் பாதிப்பு ஏதும் இல்லை என்பது மட்டும் தற்போது நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த முழு தீயை அணைத்த பிறகுதான் முழு விவரம் நமக்கு தெரிய வரும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தற்போது இந்த பைகுல்லா சால்சட்டே பில்டிங், அந்த கட்டிடத்தின் பெயர் சால்சட்டே பில்டிங் என்று கூறுகிறார்கள். பைகுல்லாவில் உள்ள சால்சட்டே பில்டிங். ஆனால் தற்போது 42வது மாடியிலிருந்து அந்த புகையும் நெருப்பும் தற்போது தொடர்ந்து வெளியேறி வருவதால் 40வது மாடி 39வது மாடியில் இருப்பவர்களாம் தற்போது மூச்சுத்திணறல் வந்திருப்பதாக புகார் தெரிவித்தால் அவர்களெல்லாம் வெளியேற்றும் பணிதான் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கட்டிடத்தின் தீயை அணைப்பதற்காக அந்த தீ அணைப்பாங்களை வைத்து அணைக்கும் பணி முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த லேடர் வெஹிக்கிள் பேன் அதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அவை வந்த பிறகுதான் அந்த கட்டிடத்தின் தீயை முழுமையாக அணைக்க முடியும் என தீயணைப்புத்துறையினர் தெரிவிக்கிறார்கள். தற்போது நிலையில் அந்த எரிகின்ற காட்சிகள் நமக்கு நேரலை கிடைத்து அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரவீன், सर जबरदस्त है.